நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 90,000 குடும்பங்கள் இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அனுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். 9842735330 மற்றும் 046339353333. எங்களது இமெயில் முகவரி partners@jesusredeems.org. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். குடும்ப ஆசீர்வாத நேரம். இந்த நிகழ்ச்சி எதுக்காக தெரியுமா? உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் குடும்பமாக மகிழ்ச்சியாக இருக்கணும், குடும்பமாக ஒரு சமாதானமாக ஐக்கியமாக இருக்கணும், உங்களுடைய குடும்பம் ஒரு குட்டி மோட்சம் போல் இருக்கணும் அப்படின்னு இயேசு விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்கள் குடும்பம் அப்படிப்பட்டதாக இருக்குன்னு முதல்ல விரும்பணும். இது மாறாதுங்க. அது ஒவ்வொரு குடும்பத்தில் அவங்களுக்கு கொடுத்து வச்சது. என் குடும்பத்தில் பாருங்கள், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இது சரியில்லை, இந்த பிள்ளைகள் பார்த்து அதுவும் சரியில்லை, இது ஒப்பேறாதுங்க அப்படிலாம் நினைக்காதுங்க. எந்த குடும்பத்தின் தாறுமாறுகளையும் மாற்றி கோணலானவளை செவ்வையாக்கி மாற்றுகிற ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் நம்பிக்கையை விட்டு விடாமல் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே கட்டாயம் ஆசீர்வாதமான மாற்றம் வரும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதை பற்றி உங்களோட நான் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு பாட்டு பாடிடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாதம் பணிந்தேன் என்னாலும் துணிய. எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான். கரந்தட்டி சேர்ந்து பாடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிடுங்க. இன்றைக்கி முக்கியமான விஷயம், உங்களுடைய குடும்ப சமாதானம், அன்பு, ஐக்கியத்தை பற்றி பேசி செபிக்கணும். எல்லாரையும் கூப்பிடுங்க. எல்லாரும் சேர்ந்து கரந்தட்டி இந்த பாடலை பாடுவோம். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேனே சையா. உந்த நண்பு உள்ளம் பொங்குதே சையா, உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேனே சையா. உந்த நண்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்த நண்பு
நன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீர் நீலைத்திருக்கும் கொடியாயடியே படர்ந்திலங்க. கனி செடி நீர் நீலைத்திருக்கும் கொடியாயடியே படர்ந்திலங்க. கிளை நறுக்கி அழைப்பிடுங்கி கர்த்தனை காத்தனை சுத்தம் செய்வி. கிளை நறுக்கி அழைப்பிடுங்கி கர்த்தனை காத்தனை சுத்தம் செய்வி. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேனே செய்யா. உந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறே இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவே. நேசிக்கிறே இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஆண்டவருடைய பாதம், அவருடைய பாதத்திலே காத்திருப்பார். அதுதான் குடும்ப ஜெபம். ஒரு குடும்பமா ஆண்டவருடைய பாதத்தில் வந்து காத்திருந்து ஜெபம் செய்வார். அதான் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம். இன்னொரு பாடலை பாட போகிறோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அவர்தான் நம்முடைய குடும்பத்துக்கு அடைக்கலம், பாதுகாப்பு, ஆதாரம் எல்லாமே. அந்த சந்தோஷத்தோட ஆண்டவரை துதித்து பாடுவோம். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. யௌவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கனக பாதை தாரிருளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை தாரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருட்டாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. நம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவருடைய புயங்கள் தான் ஆதாரம்.
இந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்கு குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம் ஒன்றை கர்த்தர் ஏற்படுத்தினார். 2003 வருஷத்திலிருந்து இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு குடும்பங்களுக்காக பிரத்யேகமாக ஜெபம் செய்வது, குடும்பத்தினுடைய சமாதானம் அதுக்காக. ஏன்னா குடும்பத்தில் நிறைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டால் தான் சமாதானம் உண்டாகும், குடும்ப சமாதானம். ரெண்டாவது குடும்பத்தினுடைய பாதுகாப்பு. எத்தனையோ ஆபத்து குடும்பத்துக்கு வருகிறது. இன்றைக்கி பிசாசு பல விதங்களில் ஆபத்துகளை கொண்டு வருகிறான். குடும்பங்கள் பாதுகாக்கப்பட, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, வருமானத்தில் ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய திருமணம், பிள்ளைகளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட, இப்படி குடும்பங்களுக்காக ஸ்பெஷலாக ஜெபிக்க தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறவங்களுக்கு நாங்கள் தினந்தோறும் இயேசுடிக்கிற ஜெபக்குழுவில் ஜெபிக்கிறோம். ஐயோ இந்த மாதிரி திட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாத, எங்கள் குடும்பத்தை சேர்த்துக்கொள்ளுங்க, எங்கள் குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். அதற்கு சில ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த நம்பரை குறித்து கொண்டு தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க அழகாக கைட் பண்ணுவாங்க. 9842735305. இன்னொரு நம்பர் 04639353333. அதுதான் 04639353333. மெயிலில் partner@jesusredeems.org. அந்த மாதிரி நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உடனே உங்களுக்கு இதை பற்றி விவரங்கள் சொல்லப்படும். இது மாதிரி ஒரு பேக்கெட் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. இதை அனுப்பி உங்கள் அட்ரஸு கொடுத்துட்ட உடனே உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க. இதுக்குள்ளே ஒரு 3 காரியம் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரியம் இருக்குது. ஒன்று இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தினுடைய விவரங்கள். ஏன் இந்த திட்டம், இதனால் உங்களுக்கு என்ன ஆசீர்வாத குடும்பங்களுக்கான விவரம். இன்னொன்று ஒரு ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்மை நீங்கள் நிரப்பி அனுப்பணும். இந்த ஃபார்மை நிரப்பி நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா இதில் பெயர், முகவரி, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விவரங்கள், பின்னால் உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ ஒட்டணும். ஜெப குறிப்பு, முக்கியமாக உங்களுடைய ஃபேமிலிக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும். இதுக்குள்ளேயே ஒரு ப்ரௌன் கலரில் கவர் இருக்கும். இந்த கவருக்குள்ளே வைத்து நீங்கள் அதை அனுப்பிடலாம். இந்த கவருக்குள்ளே இந்த கார்டை வைத்து நீங்கள் அனுப்பிவிட முடியும். பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே மடிக்கக்கூடாது. இந்த 2 மடிப்பில் வச்சு ₹5 ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பிடணும். அப்போ எங்களுக்கு கிடைக்குமா? அப்போ நான் உடனே உங்களுக்கு குடும்பங்களுக்கு நீங்கள் எப்படி என்னென்ன வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிக்கணும் என்பதெல்லாம் நாங்கள் தெரியப்படுத்துவோம். அதை வைத்து குடும்பமாக ஜெபிக்கணும். இப்போது குடும்பமாக தினந்தோறும் நீங்கள் ஜெபிக்க உங்கள் வீட்டில் ஆசீர்வாத நன்மை உண்டாகும். இப்போ ஒரு சாட்சியை முதல்ல பார்க்க போகிறீங்க. அப்புறம் நம்ம வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். சகோதரி ரூபி அவங்க பாலக்காட்டில் இருந்து ஒரு குடும்பமாக அவங்க ஜெபிக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம், அந்த குடும்பத்தில் எப்படி சமாதான மகிழ்ச்சி நிலவுகிறது, அதை சொல்கிறாங்க. அந்த சாட்சியை நீங்கள் பாருங்கள். என் பேர் ரூபி. நாங்கள் கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தாடி இருக்கிறோம். எனக்கு 3 பசங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இது என்னோட மூத்த மருமக. இவங்களுக்கு திருமணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இது என்னோட 2வது மருமகள். இவங்களுக்கு திருமணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. இது என்னோட 3வது மருமகள். இவங்களுக்கு திருமணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. எனக்கு 3 மருமக. திருமணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் எங்களுக்குள்ள பிரச்சனைகளோ பிரிவினைகளோ வந்ததே இல்லை. சின்ன ஒரு சில இது இருந்தாலும் நாங்கள் உடனே பேசி சமாதானமாகி ஜெபிச்சு ஒருமனப்பட்டுருவோம். மருமக்களை நாங்கள் மருமக்களாக நினச்சதே இல்லை. ஒரு மக்களை போல் அதிகமாக நாங்கள் ஃப்ரெண்டுக்கு மாதிரி தான் பேசி தமாஸ் பேசி என்ஜாயாக அப்படி தான் இருப்போம். புடவை கட்டுறது சரி, தலை சீவிடுறது சரி, ஒரு பெத்த பிள்ளைகள் மாதிரி அந்த மாதிரி தான் நாங்கள் இருப்போம். எல்லா காரியங்களும் நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படி கேட்டு அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா எனக்கு அதில் ஒரு சந்தோஷமாக இருக்கும்.
குடும்பத்துக்கு வர அந்த டைமில் தான் நான் பிஎட் பண்ணிட்டு இருந்தேன். 2வது மாதம் வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆகுது. பிஎட் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஎட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியுள்ள 8 மாதமும் நான் இங்கிருந்து தான் படித்தேன். அதே மாதிரி 6 மணிக்கு நான் வரல, 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுனாலும் ஃபோன் மேலே ஃபோன் வந்துடும். நான் வீடு வந்து எத்தவங்களையும் எனக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ், நம்ம அம்மா வீட்டில் நம்ம எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு நம்மளை எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, நமக்கு எப்போ பிள்ளை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் என்னோட அம்மா வந்துட்டு அவங்க வந்து நான் வர்றதை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸ்நாக்ஸ் டீ வச்சுட்டு பிள்ளை காணாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்கள் 3 பேருமே வரும்போது எங்களுக்கு சமையல்னா என்னென்ன தெரியாது. அப்படித்தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம். 3 நேரம் அம்மா தான் சமைப்பாங்க. ஒரு நாள் உனக்கு இது செய்ய தெரியலையே அது செய்ய தெரியலையேன்னு சொல்லி எங்கள் யாரையும் குத்தி காமிச்சது இந்நாள் வரையில் அம்மா அப்படி கிடையாது. 3 நேரம் நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. சின்ன சின்ன தவறுகள் என் இடத்துல வரும், சடனாக பேசிடுவேன், எதையும் புரியாமல் இது பண்ணிக்குவேன். ஆனால் அம்மா வந்து ஷீபா இப்படி இல்லை இப்படி பண்ணப்பா அப்படி நான் பொறுமையாக ஒரு அம்மா வந்து எப்படி மகளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி உட்கார வச்சு அதை ஒரு பெரிய காரியமாக பிரச்சனையாக அவங்க கொண்டு போக மாட்டாங்க. ஒவ்வொரு காரியத்தை அவங்க சொல்லி கொடுப்பாங்க. கர்ப்ப காலத்தில் பார்த்திங்கன்னா நான் எப்படி எங்கள் அம்மா கிட்ட எது வேணும் சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்ணும், அதே மாதிரி தான் அம்மா எனக்கு இது வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அவங்களும் என்னை ஒரு நாள் கூட சாப்பிட்டியா இல்லையான்னு ஒரு நாள் விசாரிக்காமல் இருக்க மாட்டாங்க. என்ன சாப்பிட்டேன் ஏதாவது வேணுமான்னு கேட்டு சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. டயர்டாக இருந்தால் படுத்துக்கோ, நீ ஒரு வேலையை செய்ய வேண்டான்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க இவங்க மாமியா மருமக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு அம்மா வீட்டில் பிறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிற அளவுக்கு நாங்கள் இருப்போம், அந்த அளவில் இருப்போம். 3 பையன்னு இப்போ நான் சொல்கிறதே இல்லை. யாராவது மக்கள் எத்தனைன்னு கேட்டால் நான் 6 மக்கள்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாரும் அன்பாக ஐக்கியமாக இருக்கிறோம். கணவன்மாரு கூடி எங்களுக்கு வாங்கி போட்டு அழகு பார்த்ததை விட உண்மையாலுமே முகஸ்துதிக்காக அல்ல, தேவனுடைய நாம மகிமைக்காக சொல்கிறோம். உண்மையாலுமே அம்மா வந்து சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் இது போடுங்க பிள்ளைகளா, நீங்கள் ஒரே மாதிரி போடுங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அம்மா எப்போவுமே அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அம்மாவுக்கு சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மற்ற பக்கம் போய் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வேறு காரியங்களை செஞ்சுட்டு இருக்கவே மாட்டேன், மனசு கேட்காது. ஓடி போய் அவங்களுக்கு என்ன காய் நறுக்கணுமா, தக்காளி அவங்க எது அவங்களுக்கு நறுக்கணும், அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காரியத்தில் ஈடுபாடோடு இருப்பேன். எதாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் வச்சு இது ஆண்டவரே எனக்கு செய்யலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லி விசாரித்து நடத்துகிற ஒரு தாயை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒரு நாள் கூட என்னோட அம்மா வந்துட்டு அவங்க மாமியாருங்கிற அந்த கேரக்டர் வெளிப்படுத்தினதே கிடையாது. எங்கிட்ட ஏதாவது குறை இருந்ததுன்னா டைரெக்டாக வந்து எங்கிட்ட கேட்டுருவாங்க. நானும் வந்துட்டு அவங்ககிட்ட ஏதாவது குறைந்ததுன்னா அம்மா நீங்கள் செஞ்சது இப்படி ஆக்குன்னு சொல்லி நானும் போய் சொல்லிடுவேன். 2 பேத்துக்குள்ளேயும் அப்போவே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துடுவோம். எங்களோட 3 மருமக்களுக்குமே நாங்கள் வரதட்சணை வாங்கலை. வரதட்சணை வாங்குறதுக்கு அது ஆண்டவருக்கு அருவருப்பு, அது பெரிய பாவம். 3 பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரி அவங்களுக்கு தேவையான காரியங்களை போட்டு கொடுத்து அந்த மாதிரி தான் 3 பிள்ளைகளே கொண்டு வந்தோம். எங்கள் தாய் தகப்பனோட வீட்டில் கூட எங்கள் பேரில் இடம் வாங்கி போட்டதில்லை. ஆனால் எங்களோட அத்தை எங்கள் பேரில் இடம் வாங்கி போட்டிருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு மாமியார் மரபுக்கு அந்த மாதிரி சண்டையே வராது. எப்போவுமே எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால நாங்கள் வெளியே வேலைக்கு போகும்போது சரி, ட்ராவலிங் பண்ணும்போது சரி, நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருப்போம். எந்த விதமான குடும்பத்தை பற்றி எந்த விதமான டென்ஷன் எங்களுக்கு வராது. அதே மாதிரி அம்மாவாக இருந்தாலும் சரி, மருமகளை பற்றி எங்கள் 3 பேர்த்திட்டையும் வந்து எந்த விதமான தவறான வார்த்தையோ குற்றமோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஒய்ஃப்மார்களும் அம்மாவை பற்றி எங்கள் 3 பேர்த்திட்ட வந்து இதுவரை எந்த குறையுமே சொல்லிகிட்டு இல்லை. இதுவரை அந்த மாமியார் மருமக்கன்னு அவங்களுக்கு இடையில சண்டை வந்து ஒய்ஃப்மார் அவங்க வீட்டுக்கு போய் இருந்ததாக நாங்கள் இதுவரை பார்த்துட்டு இல்லை. ஒரு நாளும் கூட சண்டை போட்டு அவங்க வீட்டுக்கு போனதே இல்லை. மாமியார் சண்டை போட்டுச்சுட்டாங்கன்னு சொல்லி போனதே இல்லை. நாங்களாக தான் அனுப்பி விடணும். எங்களுக்கு தான் ஆசையாக இருக்குது, எப்பாவது அவங்க வீட்டுக்கு போகட்டும்னு ஆசையாக இருக்கும். 3 மருமக்களும் நாங்களும் இந்த அளவுக்கு அன்பு ஐக்கியமாக இருக்கணும்னா ஏசப்பா தான் எங்களுக்கு காரணம். ஏசப்பா தான் எங்கள் குடும்பத்து தலைவர். நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறதுல தேவ செய்தி கேட்குறது மூலமாக தான் நாங்கள் இந்த அளவுக்கு அன்பு ஐக்கியமாக இருக்க கடவுள் தான் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறார். இதில் எங்களுக்குன்னு மேன்மை வரட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. சாட்சியை பார்த்தீங்களா? பாருங்களேன், 3 பிள்ளைகள் 3 மருமக்கள்மார் குடும்பமாக ரொம்ப ஐக்கியமாக அன்பாக இருக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமாங்க இந்த காலத்தில் அப்படிலாம் அநேகர் நினைப்பாங்க. இயேசு கிறிஸ்து உங்களுடைய குடும்பத்தின் தலைவராக, அவங்களுடைய குடும்பத்துக்கு பொறுப்பாளராக இருந்து அவரை உங்களுடைய வீட்டின் சிங்காசனத்தில் உட்கார வச்சிட்டிங்கன்னா இது சாத்தியம். அப்போ அன்று சொல்லார் பாருங்க, குடும்பமாக நீங்கள் ஜெபிக்க 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 உங்கள் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற பிசாசின் கிரியைகள் விலகிவிடும், அழிக்கப்பட்டு விடும்.
அப்போ உங்களுடைய குடும்பத்துக்குள்ள சமாதானம், ஆசீர்வாதம், நன்மைகள் உண்டாக ஆரம்பிக்கும். ஏன்னா குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவிகள் இருக்கிறாரு. அந்த பிசாசின் கிரியை அழிக்கப்படணுமானா குடும்பமாக செபிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, ஒரு வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனம் பாருங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். எப்படிங்க ஒரு மாமியார் மருமகள்ன்றவங்க ஐக்கியமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அதான பிரச்சனை சொல்லுவாங்க. வேற வசனத்தில் சொல்லியிருக்குல்ல, ஏக சிந்தை ஏக அன்பு இசைந்த ஆத்துமாக்கள் ஒன்றையே சிந்திக்கணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். அதுக்கு என்ன செய்யணுமானா மனத்தாழ்மை அணிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் தங்களிலே மேன்மையாக கருதணுமா. உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகளை உங்களிலே மேன்மையாக கருதணும். நீங்கள் உனக்கு என்ன தெரியும், நீ எந்த குடும்பத்திலிருந்து வந்தவ, என்னை பற்றி இந்த பெருமை வேண்டாம் தயவு செய்து. அது மாதிரி மருமகள் மாமியாரை உங்களிலே மேன்மையாக கருதணும். அனுபவம் உள்ளவங்க அவங்க ஒரு குடும்பத்தை தன் மகனே வளர்த்து ஆளாக்கி எனக்கு ஒரு கணவனாக தந்திருக்கிறாங்க. அதனால் என் மாமியார் ரொம்ப முக்கியமானவங்க, அனுபவசாலி. அதனால் அவங்க அனுபவத்திலேருந்து எனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. தங்களிலே மேன்மையாய் கருதணும். கணவன் மனைவி அப்படி தான். வேலைக்காரி மாதிரி உனக்கு என்ன தெரியும், நீ வீட்டு வேலை செய்ய வந்திருக்கிறவ அப்படின்னு நினைக்கூடாது. உங்களிலே மேன்மையாய் கர்த்தர் ஞானத்தை தந்திருக்கிறார், கிருபை தந்திருக்கிறார், என் மனைவி மூலமாக என்னை ஆசீர்வதிக்கிறார், இந்த உணர்வு இருக்கணும். அதே மாதிரி மனைவி கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவர், அவருக்கு ஆண்டவர் நல்ல கிருபை ஞானம் தந்திருக்கிறார், அவர் எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்துகிறார், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவில் நடந்து கொள்ளணும். மற்றவர்களை உங்களில் மேன்மையாய் நீங்கள் கருத ஆரம்பிச்சிட்டாலே சண்டை சச்சரவு பகை இதெல்லாம் வரவே வராது. அந்த ஈகோ, அந்த பிரச்சனை, நான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும், அவளுக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி சிந்தை தான் ஒரு மனதை கெடுத்து சமாதானத்தை கெடுத்து பாதிப்பை உண்டாக்குகிறது. அப்போ நீங்கள் என்ன சொன்ன, ஆண்டவரே நாங்கள் ஏக சிந்தையாக இருக்கணும், ஒரே மனமாக நாங்கள் இருக்கணும், கிருபை தாங்க. அதுக்கு நான் மற்றவங்களை என்னிலும் மேன்மையாய் நான் கருதணும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, என் கணவர், என் மனைவி, என்னுடைய மாமியார், என் மாமனார், என் நாத்தனார், என் மருமகள், எல்லாரையும் நான் என்னை விட மேன்மையாக கருதணும். அந்த மாதிரி இருதயத்தை எனக்கு தாங்க. என்னால் இந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, சமாதான குறைவு வந்துடக்கூடாது. நாங்கள் சமாதானமாக மனமகிழ்ச்சியாக ஒரு மனமாக இருக்கும்படி குடும்பத்தை ஆசீர்வதின்னு ஜெபிச்சு பாருங்கள். எந்த வீட்டுக்குள்ள ஒரு மனம் சமாதான அன்பு ஐக்கியம் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகிவிடும். அது ரொம்ப முக்கியம். இப்போ ஜெபிக்கணும். எல்லாம் முழங்கால் படிடுறீங்களா? தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இதே மாதிரி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குள்ள ஒரு மனம் இருக்கணும், அன்பு இருக்கணும். இந்த பிரிவினை, சண்டை, முறுமுறுப்பை எதுவும் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. முறுமுறுப்பை உண்டாக்குகிற ஆவிகள், சண்டையை உண்டாக்குகிற ஆவிகள், ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள், பெருமையை கொண்டு வருகிற ஆவிகள், அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எங்கள் வீட்டுக்குள்ள நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். அந்த சகோதரியுடைய குடும்பத்தில் அவங்க பிள்ளைகள், மருமக்கள் மாரோட எவ்வளவு அன்பு ஐக்கியமாக சாட்சியாக வாழ்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் நடக்கணும். அன்பு ஐக்கியம், நாங்கள் சாட்சியான வாழ்க்கை வாழணும், விட்டு கொடுக்கணும், மற்றவர்களை மேன்மையாய் கருதணும். முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்கக்கூடாது, சண்டைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் எங்கள் வீட்டுக்குள்ள நம்முடைய ரத்தத்தை தெளித்து செபிக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்குள்ளே உடைய சமாதானம் ஐக்கியம் உண்டாகட்டும். சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், முறுமுறுப்பை கொண்டு வருகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். இன்று முதல் எங்கள் வீட்டுக்குள்ளே மாற்றமும் ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாகட்டும். அப்படியே எங்களுடைய தெருவில் இருக்கிற எல்லா குடும்பத்திலும் தேவ சமாதானம் ஆளுகை வரட்டும். எங்கள் சபையில் இருக்கிற குடும்பங்களில் எல்லாம் அன்பு ஐக்கியம் சாட்சியான குடும்பங்களாக இருக்கும்படி ஆசீர்வதியும்.
எங்கள் தேசமே உமக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படி குடும்பங்களை பாழாக்குகிற பிசாசின் வல்லமை அழிக்கப்படட்டும். குடும்ப சமாதானத்துக்கு எடுக்கிற சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்துக்குள்ளும் கர்த்தருடைய ஆளுகையும் சமாதானமும் மனமகிழ்ச்சியும் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Brother Chandramohan and family, Salem. Happy wedding anniversary, Mr. Vijay Daniel and Mrs. Benita Evangeline. சங்கீதம் 20:4 படி, கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனையை எல்லாம் நிறைவேற்றுவாராக. Sister Gloria Immaculate and family, Bangalore. Happy birthday, Brother Joseph. உபாகமம் 28:11 படி, உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கர்த்தர் கட்டளையிடுவாராக. Brother Devanayagam and family, Madurai. நீதிமொழிகள் 28:20 படி, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்திற்கேற்ற விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Brother Israel and family, Salem. எரேமியா 33:6 படி, கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவாராக. Sister Preetika Rajeshwaran and family, Bangalore. ஆதியாகமம் 21:22 படி, நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடே கூட இருக்கிறார். Sister Suguna Devi and family, Madurai. யாத்ராகமம் 14:13 படி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. அன்பானவர்களே, இயேசு விடுவிக்கிறார் பத்திரிகையை நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக்கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. 9488175315 என்ற எங்களது வாட்ஸ்அப் எண் மூலம் அல்லது QR கோட் மூலம் மேகசின் என்று குறுஞ்செய்தி அனுப்பினால் உங்களுக்கு வரும் லிங்கை கிளிக் செய்து உங்கள் தகவல்களை அனுப்பலாம். உங்கள் தகவல்களை பத்திரிகை வாசகர் புதுப்பித்தல் படிவத்தில் அச்சிட்ட பத்திரிகை தபாலில் பெற விருப்பமா? மேகசின் வடிவில் வேண்டுமா? இயேசு விடுவிக்கிறார் பத்திரிகையை ஏற்கனவே பெற்று வருகிறீர்களா என்ற விவரத்தை தெளிவாக பூர்த்தி செய்து அனுப்புங்கள். ஒவ்வொரு மாதமும் தடையில்லாமல் இயேசு விடுவிக்கிறார் பத்திரிகையை பெற்று ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0463533333 மற்றும் மின்னஞ்சல் emagazine@jesusredeems.org. வாட்ஸ்அப் எண் 9488175315. God bless you.